அனைவருக்கும் வணக்கம். ஈரான் தற்போது பயன்படுத்தி வரக்கூடிய சக்தி வாய்ந்த ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை எல்லாமே செய்ய சொல்லி கொடுத்தது ரஷ்யா தான். இவ்வளவு தொழில்நுட்ப உதவிகளை செய்த ரஷ்யா ஈரானின் உச்ச தலைவர் கொல்லப்பட்ட போதும் ஈரானுக்கு ஆயுதங்களை கொடுத்து உதவாதது ஏன் அப்படின்னு கேள்வியும் எழுந்தது. இதற்கு ரஷ்யா தற்போது விளக்கத்தையும் அளித்திருக்காங்க. இஸ்ரேல் மீதும் அமெரிக்காவுக்கு உதவும் வளைகுடா நாடுகள் மீதும் தாக்குதல் நடத்த ஈரான் ஷஷாஹெத் ரக ட்ரோன்களை பயன்படுத்தி வந்துட்டு இருக்காங்க. குறைவான உயரத்தில் பறந்து இலக்குகளை துல்லியமாக தாக்கக்கூடிய இந்த வகை ட்ரோன்கள் ரேடார்ல சிக்குவது கிடையாது. இதை வச்சு தான் ஈரான் ஆட்டம் காட்டி வந்துட்டு இருக்கு. இந்த ட்ரோன் தொழில்நுட்பத்தை கொடுத்தது ரஷ்யா தான். அப்பேற்பட்ட நன்வேண்டா உறவு இருந்த போதிலும் ஈரானை அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து அட்டாக் செய்யும் போது ரஷ்யா ஈரானுக்கு எந்த உதவியும் செய்யலை. ரஷ்யா வரும் ஆட்டம் மாறும் என்றுதான் ஈரானும் அதன் ஆதரவு நாடுகளும் எதிர்பார்த்திருந்தாங்க. அப்படி நடக்கலை. இந்த நிலையில் இது குறித்து ரஷ்யா தரப்பில் விளக்கமும் அளிக்கப்பட்டிருந்தது. ரஷ்ய அதிபர் மாளிகையின் செய்தி தொடர்பாளர் இது குறித்து சொல்லும்போது, அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் தாக்குதல்களுக்கு மத்தியில் ஈரான் ரஷ்யாவிடம் எந்த இராணுவ உதவியையும் கேட்கல அப்படின்னு தெரிவித்திருக்காரு. ஈரானிடமிருந்து எந்த இராணுவ உதவி கோரிக்கையும் எங்களுக்கு வரவில்லை என்று கூறிய அவர், எங்கள் நிலைப்பாடு ஏற்கனவே அனைவருக்கும் தெரியும், அதில் எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தார். கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் ரஷ்யாவுக்கும் ஈரானுக்கும் இடையே ஒத்துழைப்பு குறித்த முக்கிய ஒப்பந்தமும் போடப்பட்டது. ஆனால் இந்த ஒப்பந்தம் இராணுவ உதவி குறித்து குறிப்பிடவில்லை. எனவேதான் ரஷ்யா இந்த விஷயத்தில் சைலண்டாகவே இருக்காங்க. அதே நேரம் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதல் நடத்தியதை கண்டித்த ரஷ்யா தாக்குதல்களை நிறுத்தும்படி வலியுறுத்தி இருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னே கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் பிரித்தானியாவின் கூட்டாளர் நாடுகளான வளைகுடா நாடுகள் மீது ஈரான் தாக்குதல் நடத்திய போது பிரித்தானியா உடனடியாக உதவிக்கு வரவில்லை அப்படின்னு அந்நாடுகள் கோபம் கொண்டிருந்தாங்க. பல்வேறு வளைகுடா நாடுகள்லையும் சர்ப்ரைஸ் தீவுலையும் பிரித்தானியர்களும் பிரதானிய இராணுவ தளங்களும் இருக்கும் நிலையில் அவற்றின் மீது ஈரான் தாக்குதல் நடத்திய போது உடனடியாக பிரித்தானியா உதவிக்கு வரவில்லை என கடும் விமர்சனமும் எழுந்திருந்தது. குறிப்பாக பிரித்தானியாவின் 2 இராணுவ தளங்கள் இருக்கும் சைப்ரஸ் மீதான தாக்குதல் தொடர்பில் பிரித்தானியா நடந்து கொண்ட விதம் குறித்து பஹ்ரைன் ஐக்கிய அரபு அமீரகமும் கேள்வி எழுப்பியிருந்தது. அத்துடன் பிரித்தானியாவின் இராணுவ தளங்களை பயன்படுத்திக் கொள்ள அமெரிக்காவுக்கு அனுமதி அளிக்க பிரித்தானியா தாமதம் செய்ததும் அதன் வளைகுடா கூட்டாளர்களை விரக்தியடைய செய்திருக்கிறது. பிரித்தானியாவின் இராணுவ தளங்களை பயன்படுத்திக் கொள்ள பிறகு அமெரிக்காவுக்கு பிரித்தானிய பிரதமர் அனுமதி அளித்தார் என்றாலும் இப்படி ஒரு நெருக்கடியான நேரத்தில் ஸ்டார்மர் உடனடியாக அளிக்காததையும் பிரித்தானிய விரைவான நடவடிக்கை எடுக்கவில்லை எனினும் இந்த விஷயம் ரீதியாக வளைகுடா நாடுகளும் பார்க்கிறாங்க அப்படின்னே சொல்லப்பட்டது. அத்துடன் பிரித்தானியாவில் இருந்து போர்க்கப்பலான HMS டிராகன் அடுத்த வாரம்தான் சைப்ரஸ் தீவுக்கு புறப்பட இருக்கு. ஆக ஒரு பிரச்சனை என்றால் பிரான்ஸ் நாடு ஓடி வருகிறது. பிரித்தானியா ஏன் வரல அப்படின்னு பிரித்தானியாவுக்கான சைப்ரஸ் தீவின் உயர் ஆணையரான பிரித்தானியாவின் இராணுவ தளங்களை பயன்படுத்திக் கொள்ளும் அமெரிக்காவின் கோரிக்கை ஸ்டார்மர் உடனடியாக பதில் அளிக்காததால் ஸ்டார்மர் ஒன்றும் வின்ஸ்டன் சர்ச்சில் இல்லை அப்படின்னு விமர்சித்திருந்தார் அமெரிக்க ஜனாதிபதியான ட்ரம்ப். விடயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படிப்பட்ட விடயங்களில் பிரித்தானிய பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் தானாக எந்த முடிவும் எடுக்க முடியாது. பிரித்தானியாவின் தரப்பில் இருந்து பார்த்தா ஒரு ஜனநாயக நாடு எப்படி முடிவெடுக்குமோ அப்படிதான் அவர் முடிவெடுத்தார். கேபினெட்டை கூட்டி அமைச்சர்களின் ஆலோசனைகளை கேட்டு அதில் சில அமைச்சர்கள் பிரித்தானிய இராணுவ தளங்களை அமெரிக்கா பயன்படுத்தி கொள்வதற்கு ஆட்சேபனை தெரிவித்ததால தான் அவர் அமெரிக்காவுக்கு அனுமதி அளிக்க தாமதமானது. ட்ரம்பை போல எடுத்தோம் கவிழ்த்தோம் என ஸ்டார்மரால் முடிவெடுக்க முடியாது. ட்ரம்ப் ஈரானை தாக்க அவசரப்பட்டு எடுத்த முடிவே தவறானது என அரசியல் விமர்சகர்கள் விமர்சனம் முன்வைத்திருக்கக்கூடிய நிலையில் அதே தவிர ஸ்டார்மரும் செய்ய முடியாது. உக்ரைன் போரில் உதவ அழைப்பு விடுக்கப்பட்ட போதும் இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனி என் படை வீரர்களை உக்ரைனுக்கு சாக அனுப்ப முடியாது என துணிச்சலாக பதிலளித்ததும் நினைவிருக்கலாம்.
ஆக தேவையில்லாமல் போரில் ஏன் தலையிட வேண்டும் என பிரித்தானியா நினைப்பதையும் குறை சொல்ல முடியாது. என்றாலும் லட்சக்கணக்கான பிரித்தானியர்கள் வளைகுடா நாடுகளில் வாழும் நிலையில் அந்நாடுகளுக்கு ஒரு பிரச்சனை என்றதும் உடனடியாக உதவ பிரித்தானியா ஏன் ஓடி வரவில்லை என்கின்றன வளைகுடா நாடுகள். அதே நேரம் மற்றொரு புறம் பார்க்கும் போது இந்தியா ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்க அமெரிக்கா அனுமதி கொடுத்திருக்காங்க. அமெரிக்கா இஸ்ரேல் இராணுவங்கள் இணைந்து பிப்ரவரி 28 நடத்திய ஈரானின் மீதான தாக்குதல்ல ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி கொலை செய்யப்பட்டிருந்தார். இதனால ஈரான் பதிலடி தாக்குதலை தீவிரப்படுத்தியும் இருக்காங்க. அந்நாட்டில் தேசிய அளவில் 40 நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் பதிலடி தாக்குதலை எதிர்கொள்ள அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து பல்வேறு நடவடிக்கைகளையும் எடுத்து வந்துட்டு இருக்காங்க. இதனிடையே அமெரிக்காவுக்கு ஆதரவாக இருக்கும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது. ஈரானின் தாக்குதலை அமீரகம் அமெரிக்காவுடன் இணைந்து எதிர்கொண்டும் வந்துட்டு இருக்காங்க. இந்திய பெருங்கடல்ல இலங்கைக்கு அருகில் இந்தியாவுக்கு வந்து கொண்டிருந்த ஈரானின் போர்க்கப்பலை அமெரிக்கா அழித்து இருந்தது. இந்த சம்பவத்தில் 87 பேர் பலியான நிலையில் உலக அளவில் கச்சா எண்ணெய் தட்டுப்பாடும் ஏற்பட தொடங்கி இருக்கிறது. ஈரான் வளைகுடாவின் நீர்முனைய கடக்க கச்சா எண்ணெயுடன் கப்பல்கள் காத்திருக்க அதனை தாக்கி அழிப்போம் என ஈரான் எச்சரிக்கை விடுத்திருந்தாங்க. இதனால கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு ஏற்படலாம் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் ரஷ்யா இந்தியாவுக்கு தேவையான கச்சா எண்ணெயை விநியோகம் செய்ய தயாராக இருப்பதாக அறிவித்திருந்தது. இந்த நிலையில் அமெரிக்கா ரஷ்யாவிடம் இருந்து இந்தியா கச்சா எண்ணெயை வாங்கிக் கொள்ளலாம் என அறிவித்திருக்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னே கூட சொல்லலாம். அதே நேரம் பாரசீக வளைகுடாவில் பதட்டங்கள் அதிகரித்திருக்கிறதுனால ஹர்முஸ் ஜலசந்தி வழியாக செல்லும் கப்பல் பாதைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஈரான் மீது இஸ்ரேல் அமெரிக்கா கூட்டுப்படைகள் தாக்குதல் நடத்தியும் வந்துட்டு இருக்காங்க. அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டு தாக்குதல்ல உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்டிருந்தார். ஈரானும் பதில் தாக்குதல் நடத்தி வருவதால் போர் தீவிரமடைந்தும் இருக்கிறது. இந்த நிலையில ஈரான் தனது கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஹர்முஸ் ஜலசந்தியை மூடிவிட்டது. இந்த வழியாக இந்தியா உள்பட ஆசிய நாடுகளுக்கு கச்சா எண்ணெய்கள் கப்பல்கள் மூலம் கொண்டு செல்லப்படுகிறது. இதன் காரணமாக 700க்கும் மேற்பட்ட கப்பல்கள் நடுக்கடல்ல அணிவகுத்து நிற்கவும் செய்கிறது. கப்பல் போக்குவரத்து தடைபட்டிருக்கிறதுனால இந்தியாவுக்கான கச்சா எண்ணெய் வரத்து குறைய வாய்ப்புகளும் இருக்கிறது. இதன் காரணமாக பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடும் ஏற்படும் அபாயம் இருக்கிறது. இந்த நிலையில தான் ரஷ்ய எண்ணெயை வாங்குவதற்கு அமெரிக்கா இந்தியாவுக்கு 30 நாள் தள்ளுபடியும் அளித்திருந்தாங்க. பாரசீக வளைகுடாவில் பதட்டங்கள் அதிகரித்து உலகின் மிக முக்கியமான எண்ணெய் உற்பத்தி பகுதிகளில் ஒன்றான ஹர்முஸ் ஜலசந்தியில் இருந்து விநியோகம் ஆபத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த நடவடிக்கையும் வந்திருக்கிறது. ரஷ்ய எரிசக்தி ஏற்றுமதிகள் மீதான தடைகள் இருந்த போதிலும் அமெரிக்கா இந்த தள்ளுபடியை அங்கீகரித்திருக்காங்க. கடல்ல சரக்குகளை சிக்கி தவிப்பதை விட உலக சந்தையில் எண்ணெய் ஓட்டத்தை பராமரிப்பதே இந்த நடவடிக்கையின் நோக்கம் என அதிகாரிகளும் தெரிவித்திருந்தாங்க. வரையறுக்கப்பட்ட ரஷ்ய எண்ணெய் ஏற்றுமதிகளை இந்தியாவுக்கு அமெரிக்கா அனுமதித்தது என அமெரிக்க கருவூல செயலாளர் ஸ்காட் பெசன்ட் இந்த முடிவை உறுதிப்படுத்தியிருந்தார். உலக சந்தையில் எண்ணெய் ஓட்டம் தொடர உதவும் வகையில் ரஷ்யா எண்ணெயை வாங்க இந்திய சுத்திகரிப்பு நிலையங்களுக்கு அனுமதி வழங்க அமெரிக்கா 30 நாள் தள்ளுபடியை வழங்குகிறது என பெசன்ட் சொல்லியிருந்தார். மார்ச் 5 முன்பு கப்பல்களில் ஏற்றப்பட்ட ரஷ்ய கச்சா எண்ணெய் மற்றும் பெட்ரோலிய பொருட்கள் தொடர்பான ஒப்பந்தங்களை இந்த அனுமதி உள்ளடக்கியிருக்கிறது. எண்ணெய் இந்தியாவுக்கு விநியோகிக்கப்பட்டு இந்திய நிறுவனத்தால் வாங்கப்படும் வரைக்கும் இந்த ஏற்றுமதிகள் முன்னோக்கி செல்ல முடியும். காலக்கெடுவுக்கு முன்பே ஏற்பட்ட சரக்குகளுக்கு மட்டுமே இந்த விதி பொருந்தும். இருந்தாலும் ப்ளூம்பெர்க் படி இந்த அனுமதி எப்போதும் இருக்காது. உரிமம் குறுகிய காலத்திற்கு மட்டுமே செல்லுபடியாகும். அது மட்டும் இல்லாமல் ஏப்ரல் 4 வாஷிங்டன் நேரப்படி 12:01 மணிக்கு முடிவடையும். அதன் பிறகு புதிய வழிகாட்டுதல்கள் வெளியிடப்படும் வரைக்கும் இந்த சிறப்பு ஒப்புதலின் கீழ் இருக்கக்கூடிய பரிவர்த்தனைகள் அனுமதிக்கப்படாது. இந்த நடவடிக்கை வரையறுக்கப்பட்டது மற்றும் ஏற்கனவே கடல்ல இருக்கும் சரக்குகளுக்கு மட்டுமே பொருந்தும் என்று பெசன்ட் சொல்லியிருந்தார். இந்த முடிவால் ரஷ்ய அரசுக்கு பெரிய நிதி ஆதாயம் எதுவும் கிடைக்காது என்று அவர் சொல்லியிருந்தார். இந்த குறுகிய கால நடவடிக்கை ரஷ்ய அரசாங்கத்திற்கு குறிப்பிட்ட
குறிப்பிடத்தக்க நிதி ஆதாயத்தை வழங்காது. ஏனா இது கடல்ல சிக்கிய எண்ணெயுடன் தொடர்புடைய பரிவர்த்தனைகளுக்கு மட்டுமே அங்கீகரிக்கிறது என்று பெசன்ட் சொல்லியிருந்தார். எதிர்காலத்தில் அமெரிக்கா கச்சா எண்ணெய் வாங்குவது இந்தியா அதிகரிக்கும் என்று அமெரிக்கா எதிர்பார்ப்பதாகவும் பெசன்ட் சொல்லியிருந்தார். இந்தியா அமெரிக்கா எண்ணெயை வாங்குவது அதிகரிக்கும் என்று நாங்கள் முழுமையாகவே எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். இந்த தள்ளுபடி மத்திய கிழக்கு எரிசக்தி விநியோகத்தில் சாத்தியமான இடையூறு குறித்து இந்தியா கவலைப்படும் நேரத்தில் வந்திருக்கிறதும் குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயம்.